வளமுடன்கம்மா. வாழ்க வளமுடன். அருமையானதொரு வரவேற்புரை வழங்கிய சுகந்தி அம்மா அவர்களும், நல்லதொரு சாந்தி தவத்தினை நடத்தி தந்த பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். இவர்கள் இருவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை பேராசிரியர்களுக்கும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே அறக்கட்டளை பொறுப்பாசிரியர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வாய்ப்புக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு அன்பு வழியில் இன்பம் பெருகும். அன்பு வழியில் தான் இன்பம் பெருகும்னு சுவாமிஜி சொல்றாங்க. எப்படின்னா, நமது புலன்கள் வழியாக ஒரு சில நேரம் இன்பத்தை நம்ம அடைய முடியும். அதே போல இசையை நம்ம கேட்கும்போது ஒரு ஒரு இன்பமான சூழல் நம்மளுக்கு உருவாகிறது. அதே மாதிரி உண்ணும் போது நுகர்தல் மூலம் இன்னும் நிறைய நிறைய வழிகள்ல நமக்கு இன்பம் பெற முடியுது. அன்பு என்பது அந்த உணரப்படுவதில் மட்டுமே இல்லைன்னு சொல்றாங்க. பெறப்படுவதில் தான் இன்பம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அன்பு மட்டும் கேட்டு பெறுவதில்லை, கேட்டு வராதுன்னு சொல்றாங்க. தானாகவே வருவது. அதனால அன்பை நம்ம பிற உயிரிடத்துல நம்ம செலுத்தலாம்னு சொல்றாங்க. அன்பை திரும்பவும் நம்ம பெறலாம். ஓரிடத்தில் விபத்து ஏற்பட்டு அந்த வலியால் தவிப்பவர்களுக்கு நாம் மருத்துவமனை சிகிச்சைக்காக அந்த நம்ம கூட்டிட்டு போறது கூட அங்க ஒரு அன்பு அவருக்கும் நமக்கு ஒரு உறவை, நட்பை உருவாக்கும். அவர்களின் குடும்பத்தாருக்கு நம்ம இன்னும் தகவலை நம்ம தெரிவிக்கும் போது அந்த குடும்பத்தார் உறவினர்களிடமும் நமக்கு நட்பு வட்டாரம் பெருகுது. ஏதாவது பொருளோ பணமோ தந்து நம்ம உதவலாம். இதெல்லாம் அன்பு வழியில் நாம் பெறக்கூடிய இன்பம்னு எடுத்துக்கலாம். உண்மையான அன்பிற்கு முகவரியும் முகங்களும் தேவை இல்லைன்னு சொல்றாங்க. பொது இடங்களில் உள்ளவரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு நம்ம விசாரிப்பது கூட ஒரு விதமான அன்புதான் இல்லைங்களா? அன்பு என்பது இறைநிலையானது, அனைத்தையுமே இழுத்தும் பிடித்திருக்குது. அதற்கு தேவையானதை அது கொடுத்து கொண்டேவும் இருக்குது. அதுதான் கருணைன்னு சொல்றாங்க. இரண்டுமே மனித குலத்துக்கு அவசியம்னு சுவாமிஜி அடிக்கடி அவங்களோட சப்ஜெக்ட்ல சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பசியோட அந்த சாலையோரத்துல இருப்பவருக்கு ஒரு பொட்டல சாப்பாடு நம்ம வாங்கி தந்து சாப்பிட வைப்பது கூட அன்புதான். பசியோடு உண்பவருக்கு மிகவும் அந்த இடத்துல இன்பம் வருது. ஏன்னா வயிறு குளிருது இல்லைங்களா? பசி அடங்குது. இதைத்தானே அன்பு வழியாக இன்பம் கிடைக்குதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல நல்லா அந்த சம்பாதிக்கிறவங்க நல்ல மனிதராக இருப்பாரு. நல்லா சம்பாதிச்சு நல்லா உயர்வான இடத்துக்கு போயிருப்பாரு. திடீரென அந்த உயிர் இழப்பாகுது. அவர்கள் குடும்பத்தினர் என்ன செய்வாங்கன்னா, செய்வது அறியாம தவிப்பாங்க. திடீர் மரணத்துல அந்த குடும்பத்தார் என்ன செய்வாங்க, அதுல இருந்து எப்படி மீள்றதுங்கிற அந்த ஒரு சிந்தனையே இருக்காது. அப்படி தவிக்கும் போது அவர்களுக்கு நம்ம உதவுவது கூட அன்பு தானே. தேவைக்காக இல்லாம தேவையை ஒட்டி உதவுவதுதான் அன்புன்னு வள்ளுவர் எழுதியிருக்காங்க. அன்பில்லாத ஒருவர் இங்கு இருப்பாரேயானால் அந்த போர்வை போர்த்திய பிணமேன்னு சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட அன்பே இல்லை அப்படின்னம்னா அது நடமாடும் அந்த போர்வை போர்த்திய பிணமேன்னு வள்ளுவர் சொல்றாங்க. ஒரு மனிதன் பிறக்கும் போது என்னென்ன தேவையோ அவை அனைத்துமே இறைநிலை வழங்கிதான் உள்ளது. நம்ம உடல் உறுப்புகளையும் நமது முழு தோற்றத்தையும் நினைச்சு பாருங்க. யாருடைய அன்பளிப்பு? இறைநிலையோட அன்பளிப்பு தானே. பஞ்சபூத கூட்டுன்னு தான் நம்ம அந்த உடல்ல சொல்றோம். உடல் காயங்களுக்கு நிறைய இன்னைக்கு மருந்துகள் மருத்துவமும் வந்துருச்சு. அவற்றை எல்லாம் நம்ம சாப்பிட்டோ தடவியோ அந்த உடல் காயங்களை சரி செஞ்சிடலாம். ஆனா அந்த மனக்காயங்களுக்கு அன்பு ஒன்றுதான் சரியான மருந்துன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. நிறைய தோல்வியாலோ துக்கத்தினாலோ மனக்குழப்பத்தில் உள்ளவர்களிடம் அந்த அன்பாக நம்ம பேசினாலே மருந்தாக மருத்துவம் பார்த்து விடுன்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு அந்த அன்பு பேச்சே மருத்துவம் மருந்து மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிரும்னு சொல்றாங்க. அறநெறின்னு அது கூட அறநெறின்னு சொன்னாலே தன்னை தாண்டி பிறர் உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவதுதான் சித்தர்கள்
அந்த ஏட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அறநெறி வாழ்க்கைங்கிறதே அந்த அன்பு வந்துருது. ஏன்னா பிற உயிரிடத்தில் அன்பும் கருணையா இருக்கிறோம். பிறர் துன்பத்த போக்கும் வழியில நாம வந்து வாழ்றோம். ஏன்னா எல்லா இடத்திலுமே அறிவானது வந்து ஆளுமை, அதிகாரம் செய்து சாதித்து விடாது. எங்க பார்த்தீங்கன்னாலும் பாத்தீங்களா, ஆளுமை செஞ்சுட்டு, அதிகாரம் செஞ்சுட்டு, அந்த இது வந்து எந்த ஒரு சாதனையுமே இருந்து விடாது. அன்பு மட்டுமே வந்து ஆதிக்கம் செய்யும்னு சொல்றாங்க. அறிவு என்பது வேற, அன்பு என்பது வேற. அன்போடு இருப்பவர்களால் நம்மை சிரிக்கவும் வைக்க முடியும், அழுகையும் வைக்க முடியும்னு சொல்றாங்க. எப்படின்னா, நமது தேவைகளை தெரிந்து கொண்டு, நமக்கு உதவி செய்பவர்களும், நாம துன்பப்படும்போது கவலையை மறக்க சிரிக்க வைப்பதும் கூட அன்புதான். அதே போல அந்த அன்பான நபர் இறந்துட்டா, நமக்கு தானாகவே நம்மளோட கண்ணீர்ல அவங்க இல்லங்கிற இழப்ப தாங்கிக்கிற முடியாம, நம்மளுக்கு கண்ணீர் வந்து தானாகவே பெருக்கெடுத்து ஓடும். இல்லைங்களா? தன்னை மறந்து அழுது நம்ம வந்து தவிக்கிறோம், துடிக்கிறோம். இல்லைங்களா? ஒருவர் ஒருவர் பொருள், பணம் தந்து தான் அன்பு செலுத்தணுங்கிற அவசியமே இல்லையாம். அதாவது ஆதரவாக கூட இருந்து அன்பாக நற்சொல் பேசினாலே போதும். வாழ்வதற்கு நிறைய வந்து தைரியம் வந்து அந்த வார்த்தைகள், அந்த அன்பான வார்த்தைகள் தருமாம். அதாவது தக்க சமயத்தில் உதவுவதுதான் அன்பு. எதிர்பார்க்காது உதவுவதும் ச ச அந்த எதிர்பார்க்காது நம்ம வந்து உதவுவதும், சக மனிதரையும் தன்னைப் போல எண்ணுவதும் தான் அன்பு. வலது கை தருவது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம பழமொழி உண்டு தானே! அதே போல நாம உதவும் தர்ம சொல் கூட எதிர்பார்த்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. தர்மமான அந்த ஒரு செயல் வந்து நம்ம இந்த பணம் நம்ம குடுக்குறோம், அது ரெட்டிப்பா நமக்கு வரும் அப்படிங்கிறத வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதிர்பார்க்காம கர்ம யோகப்படி வந்து நம்ம செய்யணும். இதுதான் வந்து அறம்னு வள்ளுவர் வந்து விளக்குறாரு. கணவன் மனைவியின் நட்பு எதிர்பார்ப்பில்லாது இருக்கணுமா. அதே போல தாய் சேயும் எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. விஞ்ஞானம் வந்து இன்றளவும் எத்தனையோ ஆயுதங்களை வந்து தயாரித்து வைத்துள்ளது, பயன்படுத்தியும் வருது. ஆனா அன்பு எனும் ஆயுதத்தை கையில் எடுத்து வாழ்க்கையில் அறநெறி வாழ அந்த கத்துத் தருவது வந்து நம்மளோட இந்த ஆன்மீகம் மட்டும்தான். அதைத்தானே வந்து நம்ம வேதாத்திரியம் நமக்கு கற்றுத் தருது. ஒரு கொடூர மனிதனை கூட மாற்றுவது அன்பெனும் ஆயுதம் இருந்தால் போதும்னு மகான்கள் வந்து சொல்றாங்க. அந்த அன்புங்கிற ஆயுதம் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, அந்த கொடிய மனிதனையும் நாம வந்து திருத்த முடியும். அவன பாதைய வந்து சரி செஞ்சு அவனையும் நல்வாழ்வு வாழ வைக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து மனதுல பட்டதை சொல்லும்போது, சில இடங்கள்ல வந்து சில பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருது வருது. இல்லைங்களா? நம்ம மனசுல பட்டத, அத வந்து ஒரு சில இடங்கள்ல நம்ம சொல்லும்போது, அது அந்த பிரச்சனை வந்து தீர்வுக்கு, முடிவுக்கு வருது. சில இடங்கள்ல அப்போதுதான் பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த புயலின் வேகத்தை கணிக்க முடிந்த மனிதனால, ஒரு மனிதனின் அந்த மனித மனதின் அடுத்த கட்ட நகர்வுகள வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியறதில்ல. இந்த புயல் வந்து இந்த பக்கம் போகுது, இந்த எல்லைய கடக்குது, இந்த கடல கடக்குதுன்னு நம்ம வந்து கணிக்க முடிஞ்ச விஞ்ஞானம், இன்னைக்கு ஒரு மனித மனதின் அடுத்த கட்ட நகர்வுகளை வந்து இன்றளவும் கணிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இன்பமோ, துன்பமோ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் என்பதை கடந்து வந்து நம்ம உணர்ந்து செல்வதில் தான் இருக்கிறது நமது மன வலிமைன்னு சொல்றாங்க. அந்த மன வலிமை வந்து நம்மகிட்ட இருந்து அன்ப குடுக்குமாம். நாம வாழும்போதும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, வார்த்தைகளை வேகமாக நம்ம வீசும்போது வெறுப்பு தான் வந்து நம்மளுக்கு ஏற்படுமாம். ஆயுதத்தால் ஏற்பட்ட காயத்துக்கு கூட இங்கே மருந்துகள் நிறைய வந்து விட்டது. ஆனால் வார்த்தைகளால் ஏற்படுகிற காயத்திற்கு எந்த தேசத்திலயுமே மருந்துகள் வந்து வரவில்லைன்னு விவேகானந்தரோட கருத்துல எழுதியிருக்காங்க. பாதை மாறிச் செல்லும் ஆற்றின் ஓட்டத்தைப் போல திரும்பிய பக்கமெல்லாம் திரும்பாமல் பொறுமையும் அன்பும் கொண்டு வாழ்ந்தாலே நட்பு வந்து நீட்டிச்சு நம்மள கூட்டிட்டு போகுமா. அன்பு என்பது நீங்கள் உணரும் நபர்களிலோ, பொருள்களிலோ இல்லை. எந்த நிபந்தனையுமின்றி, எதிர்பார்ப்பின்றி பழகும்போதுதான் இன்பமாக வந்து நம்ம கடக்க வழி செய்யும்னு சொல்றாங்க. இயற்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது அனைத்துமே அன்பும், கருணையும் அமைந்திருக்க நம்ம பார்க்கிறோம். இறைவனானவன் மனிதனிடத்தில் அறிவை தந்து, மனிதன் இறைவனை அறிந்து கொள்வதற்காக நமக்கு ஆர்வமாக எந்த ஒரு ஏழைகளுக்காகவும், துன்பத்தில் இருப்பவர்களை அறிந்து நற்பணி ஆற்றும் அன்பு எங்கெல்லாம் இருக்குதோ, அங்கெல்லாம் வந்து இறைவன் இருக்கிறார்ன்னு அறிந்து கொள்ளலாம். இந்த அன்பு எப்ப இன்பமாக மாறும்னா, இறைநிலையை உணர்ந்து கொண்ட நிலையில் எந்த ஒரு உயிர்க்கும் தீங்கு செய்யாமலும், துன்பமுறும் உயிரிடத்தில் துன்பத்தை போக்கக்கூடிய வகையில் வாழும்போதுதான், அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 இணைப்பான அறநெறி வாழ்வை
நம்ம மேற்கொண்டு வாழ்வதுதான் இயல்பாகவே நம்மளுக்கு அந்த இயல்பு தன்மையாகவே நம்மளுக்கு மாறிருது. இந்த 3 அறநெறிகள வந்து பின்பற்றி நம்ம வாழும்போதுதான் நம்மகிட்ட இருக்கிற குற்றங்கள், குறை காணுதல், பொறாமை, போட்டி எல்லாமே ஒழிந்து நம்மளுக்கு அறநெறி சார்ந்து வாழும் தன்மை வந்து நம்மளிடத்துல வந்து இயல்பாகவே மாறிடுதுன்னு சொல்றாங்க. இறைநிலையை உணர்ந்த நிலையில் வந்து இன்ப ஊற்றாய் அன்பும் கருணையும் பெருக்கெடுத்து அவையே மனிதத்தன்மையாக மாறிவிடும். அன்பின் பெருக்கத்தால் நல்ல மனிதனாக திகழ்ந்து ஒரு பூரண மனிதனாக பிறருக்கு இன்பம் தருகிற வகையில வந்து வாழ ஆரம்பிக்கிறான். மாடியில் வாழ்ந்தாலும் சரி, கூரை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, அன்பாக பேச ஒருவர் கூட இல்லாவிட்டால் நாம வாழ்வதற்கே அந்த வாழ்க்கையானது அர்த்தத்தை தராதாம். நம்மை அடுத்த கட்ட வாழ்வுக்கு நகர்த்துவதற்கான அந்த உந்துதலுடைய சாவி வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. நம்மை பற்றிய அக்கறையுள்ள அன்பான மனிதர் கிடைச்சாலே வரம்தான். இன்பம் தானாகவே நம்மளுக்கு கிடைச்சு போயிரும். நம்மிடம் அழகில்லை என நம்ம வந்து கலங்கவே தேவையே இல்ல. இல்ல அழகு வந்து ஒரு அப்பாற்பட்டதுதான். அன்பு மட்டும் தான் மனிதனை வந்து அழகாக்குகிறதாம். அந்த அன்பான மனிதர்கள் வந்து அழகாக காட்சி தருவாங்களாம். எப்படி வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா மாதிரி அன்பு நிறைய நிறைஞ்சு இருக்கிறவங்க முகத்துல வந்து அவங்களோட முகத்த பார்த்தாலே நம்மளுக்கு அழகு தெரியாது. அந்த அன்பு தான் அந்த அருள் கண்கள்ல தெரியுமா. அறிவில் சிறந்த உயிர் எதுன்னா, 6ஆம் அறிவு பெற்ற அந்த மனிதனைத்தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மனிதனிடத்தில் அன்பும் கருணையும் மேலோங்கி இருக்கணுமா. அறிந்தது இறைன்னா மலர்ந்தது அன்பு. எப்ப இறைநிலையை வந்து நம்ம உணர்ந்துக்கிறோமோ அப்போதே நம்மிடம் வந்து அன்பு வந்து மேலோங்கி வந்துரும். அப்போ அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு என்பது இறைநிலையின் செயல்தான். திருக்குறள்ல கூட வள்ளுவர் வந்து எழுதியிருப்பாரு அன்புடைமையில. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இதன் பொருள் என்னன்னா, அன்பை அடைத்து வைக்க தாழ்ப்பாளே இல்லையாம். அன்புக்கு வந்து அந்த உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு வந்து கண்ணீராக வெளிப்படணுமா. வெளிப்பட்டாதான் அங்க வந்து அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சிலரின் பிரிவை தாங்க முடியாம வந்து நம்ம நினைத்துக் கொண்டே இருப்போம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவங்கள வந்து நம்ம சந்திக்கும் போது அந்த வார்த்தைகள் என்பது வரவே வராது. கண்களில் வந்து கண்ணீர் தான் நம்ம பெருக்கெடுத்து வரும். நமக்கெல்லாம் சில நேரங்கள்ல வந்து நடக்குது தானே இல்லைங்களா? நீண்ட நாள் பிரிவுல இருந்திருப்போம். அவங்கள நினைச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க. கணவனை பிரிஞ்சு மனைவி தமிழ்நாட்டிலேயோ எங்கெங்க இருக்கிறாங்க. அவங்கள வரவுக்காக எத்தனையோ நாட்கள் காத்திருப்பாங்க. திடீர்னு நம்ம வந்து கண்ணு முன்னாடி வந்து அவங்க சர்ப்ரைஸ் குடுக்கும்போது நம்மளுக்கு தண்ணி வந்து அந்த அன்ப வெளிப்படுத்துறது கண்ணீராக நம்மளுக்கு வெளிய வர்றத பார்க்குறோம் தானே! சில நேரங்கள்ல வந்து சில குடும்பங்கள்ல நடக்குது இல்லையா? அன்பு வழியில் இன்பமானது அந்த சில தருணங்கள்ல வந்து நடக்கும். 20,000 வரையில நாம எல்லாம் இந்த 2000 வருஷம் வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த செல்போனை கொண்டு தாய் தந்தை கிட்ட, கணவன் மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, இன்னும் வந்து உறவுகள் கிட்ட எல்லாம் வந்து நம்ம 2000 வரைக்கும் வந்து 2000 வருஷம் வரைக்கும் வந்து நம்ம எல்லாமே வந்து பேசல. இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கடிதம் மூலமாகத்தான் அந்த உறவுகள் கிட்ட நம்ம வந்து அந்த கடிதம் மூலமாகவே தான் எழுதி நம்ம வந்து அந்த அன்பை வந்து வளர்த்தோம். அந்த கடிதம் எழுதும்போது கூட அன்புள்ளன்னு ஆரம்பித்து தான் மற்ற விஷயங்களையே நம்ம வந்து எழுதினோம் இல்லைங்களா? அப்பான்னா அன்புள்ள அப்பா, அன்புள்ள அம்மா, அன்புள்ள மனைவி, கணவன் இப்படின்னு தான் அந்த அன்புள்ளங்கிற வார்த்தையே அந்த லெட்டருக்கு ஒரு ஒரு அஸ்திவாரம். அந்த போடுறதுக்கு முன்னாடியே கீழ வந்து இந்த அன்புங்கிற வார்த்தை வந்து முக்கியமா வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு தான் எழுதுவோம் இல்லைங்களா? மற்ற விஷயங்களையே நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் எழுதினோம். அந்த கடிதங்கள் வர நம்மளுக்கு 1 வாரம் ஆகும். திரும்ப வந்து அந்த பதில் கடிதம் வந்து அவருக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். அப்படிதான் வந்து நம்ம வந்து படிச்சோம். இந்த இன்பமானது ஒரு தனி சந்தோஷத்தோட தான் நமக்கு அந்த நேரத்துல இருந்தது. விஞ்ஞானம் நெறைய வளர்ச்சி ஆகிடுச்சு. உறவுகள் கிட்ட உட்கார்ந்து பேசக்கூட நம்மளுக்கு நேரம் வந்து குறைஞ்சுகிட்டே போகிறத நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாமே இருக்கு. ஆனா அந்த அன்புங்கிறது கவனிக்க ஆளுக இல்லாம, அந்த ஆறுதலாக பேசவும், ஒத்தாசையாகவும் இருக்கவும் வந்து நெறைய நல்ல உறவுகளும், நட்புகளும் குறைந்தே வருகிறத நெறைய பேர் வந்து புலம்புறத நம்ம பார்க்குறோம். நாம ரொம்ப வந்து நம்ம ரொம்ப வந்து பிஸியாக இருக்கோம் அப்படிங்கிற வெளியில சொல்லிக்கிறோம். பிஸியாக இருக்கேன்னு ஒரு வார்த்தையில வந்து நம்ம வந்து முடிச்சிடுறோம். இல்லைங்களா? ஒருத்தர்ட்ட வந்து நம்ம வந்து அவங்கள உறவ வச்சு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையில வந்து நான் பிஸியா இருக்கேன்
அப்படின்னு முடிச்சுக்கிறோம். எப்போதும் பிஸியாகவே வந்து சம்பாதிக்கிற பணத்தை வைத்து இன்பமாக நம்ம வந்து வாழ முடியுமா? இல்லைங்களா? முன்பிருந்த பெற்றோர்கள் வந்து 10 பிள்ளைங்கள பெற்று அன்பாக வளர்த்தாங்க. ஆனா, இன்று அவங்களுக்கு அந்த நேரத்துல இருந்த பொறுமையும், பக்குவமும் இன்றைய சமூகத்தினருக்கு வந்து இருக்கா? அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்குது. அந்த பக்குவம் இருந்ததுன்னா, ஒவ்வொரு முதியோர் இல்லங்களும் மூடப்பட்டே தான் இருக்கும். இல்லைங்களா? முதியோர் இல்லங்கிறது தன்னால அவங்க தொந்தரவா இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் நம்ம விட்டுர்றோம். இல்லைங்களா? முதியோர் இல்லம் என்ற அந்த ஒன்று இல்லாமலே போயிருக்கும். அவங்களே நம்ம அவங்க இடத்துல இருந்து பொறுமையும், பக்குவம் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு இருந்திருந்தா, இதெல்லாமே இன்னைக்கு எங்க இருக்குதுன்னே தெரியாது. காணாமலே போயிரும். எதுங்க அன்பு வழியில் இன்பம்? நம்ம கர்மயோக நெறிப்படி நம்ம கடமைய அவங்க கடமைய சரியா செய்றாங்க. நம்ம கடமைய தவறாது நம்ம வந்து செஞ்சு நம்ம வாழ்றது தானே இன்பம். இல்லைங்களா? கோபம் கொண்ட மனசிலும், கொதிக்கின்ற நீரிலும் நம்ம காட்சிகளும், சிந்தனையும் தெளிவாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அசையாத தண்ணீர்ல வந்து நம்ம முகம் பார்க்கலாம். இல்லைங்களா? பார்த்துரலாம். நம்ம என்ன ஒரு பொருள காட்டுறோமோ, அந்த தண்ணி வந்து அதே பிம்பத்த காட்டும். அதே கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணீர்ல வந்து நம்ம வந்து அந்த பிம்பத்த பார்க்க முடியுமா? அதே போல கோபம் கொண்ட மனசுல நல்ல சிந்தனையும், தெளிவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. நிபந்தனையற்ற அன்பால தான் நல்ல அந்த அந்த கல்ல கூட கரைக்கும் தன்மை வந்து அது வரும்னு சொல்றாங்க. அப்போ அன்பால கல்லை கூட கரைக்க முடியும்னு சொல்றாங்க. காட்டுல வந்து 2 மான்கள் இருக்கு. 2 மானுக்குமே நிறைய வந்து தாகம் ஏற்படுது. அப்ப தண்ணீரை தேடி தேடி ஒவ்வொரு இடமா போகுது. ஒரே ஒரு குட்டைக்குள்ள வந்து கொஞ்சமாக அந்த மழை தண்ணி வந்து கொஞ்சமா தேங்கி இருக்கிறத 2 மானுமே பாக்குது. அப்போ அந்த மான் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு மானின் தாகத்துக்கு மட்டும் தான் அந்த நீர் வந்து பயன்படும். அந்த 2 மானுமே 2 பேருக்கும் ஆப்போசிட்ல பார்த்துக்கிறாங்க. 2 மானுமே மாறி மாறி பாக்குது. ஒருவேளை இவன் குடிச்சா இவனோட தாகம் தீரும். இந்த மான் குடிச்சா இதோட தாகம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ குடின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணுலயே பேசிக்கிறது 2 மானுமே. பிறர் நலனுக்காக அந்த சிந்திச்சு விட்டு தருவதில் தான் அந்த நிபந்தனையற்ற அன்பு வந்து நிறைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த மான் பாருங்க 2 மானுமே சுயநலமா யோசிக்கல. என்னோட தாகம் தணிஞ்சா போதும் அப்படிங்கிற அந்த தேவைய பூர்த்தி செய்ய நினைக்கல. 2 பேருமே பார்க்குறாங்க. நீ விட்டு குடுத்து போறதுல தான் அன்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி வந்து நம்ம கணவன், மனைவி உறவுல குடும்ப அமைதி காக்கணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து, அந்த அன்பு வழியில வந்து நம்ம போகும்போது, இன்னும் வந்து நமக்காக எத்தனையோ விஷயங்கள விட்டு குடுத்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனைவியானவள் விட்டு குடுத்து போவா. ஆணானவன் விட்டு குடுத்து போவான். மனைவிக்காக கணவனும், மனைவிக்காக அ க கணவனுக்காக மனைவியும் வாழ்றப்ப தான், அங்க அன்பு வழியில வந்து இன்பம் கிடைக்கும். இப்போ ஒரு மனைவி வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கத்தார் முத்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு நேரம் வந்து உரப்பு கூடிருச்சா, இல்ல உப்பு கூடிருச்சுன்னா, கொஞ்சம் சாப்பாடு இன்னைக்கு நல்லா இருந்தது. ஆனா உப்பு மட்டும் நாளைக்கு சமைக்கும்போது கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோ. அப்படிங்கிறபோது அந்த அந்த வார்த்தையில வர அந்த ஒழுக்கம் வந்து, அந்த அவங்க பெண்ணு வந்து சமைச்ச பெண்ணுக்கு பாதிப்பு தராத வகையில இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட மகரிஷி ஐயாவும் ஒரு சந்தர்ப்பத்துல 2 மனைவியரும் உப்பு போடாம சமைச்சுட்டாங்க. ஐயாவும் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டுட்டு வெளியில போய் எந்திரிச்சு திண்ணையில உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தவங்க இவங்க 2 பேரும் சாப்பிடும்போது தான், அப்பதான் உப்பு போட மறந்ததே தெரிஞ்சிருக்கு. அப்ப ஐயா வந்து என்ன சொல்றாங்க, "பரவால்ல, எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு குறையா பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம குறை காணுதல் அப்படிங்கிறத நம்ம வந்து அத அழுத்தி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னம்னா, அங்கே வந்து அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதாவது ஒரு ஒழுக்கமே இல்லாத மாணவனையும் தனது அன்பினால் வந்து ஆசிரியர் வந்து நினைத்தால் திருத்தி வாழ வைக்க முடியும்னு சொல்றாங்க. அதே போல ஒரு நல்ல குருவால வந்து நல்ல சீடனை உருவாக்க முடியும். அன்பான வார்த்தைகள் பேசும்போது. நமது அருள் தந்தையின் பாடல் வரிகள் கூட பார்த்தீங்கன்னா, அன்பில் உருவாகி அரு அரு அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே, அருளை பொழியும் அருள் தந்தையே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். அத கேட்டீங்கன்னா, அவ்ளோ ஒரு சந்தோஷத்த குடுக்கும் நம்மளுக்கு. அந்த பாட்டோட அந்த மியூசிக்கும், அந்த பாடல் வரிகளும் அவ்வளவு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த எவ்வளவு கோபம் வந்தாலுமே நம்மளுக்கு அப்படியே குறைஞ்சு போறத நாம அந்த உணரலாம். அவரது பார்வை வந்து அன்பான அருட்பார்வைன்னு சொல்லலாம். இல்லைங்களா? கண்களில வந்து கருணை வந்து நிறைஞ்சு இருக்கும். அவரோட கண்கள்ல. அன்பின் உச்சம் எதுன்னா, பிறருக்கும் இன்பம் தரும் வகையில் இனிமையாக நடந்து கொள்றதுல தான் உள்ளதுன்னு
அருள் தந்தை வந்து கூறுவதுண்டு இல்லைங்களா? விருந்தோம்பல் வந்து நமது தமிழர் கலாச்சாரத்துல தான் நம்மளுக்கு சிறந்ததாக விளங்கியது அப்படின்னே சொல்லலாம். அன்பாக பரிமாறுபவர்கள், அன்பில்லாத வீட்டில் வந்து ஆனந்தம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அன்புல வந்து அவங்க ஏதோ குடுத்தாலுமே நம்மளுக்கு அன்பாக குடுத்தாங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு அமிர்தமாக இருக்கும். அதாவது ஔவையார் சொல்லுவாங்க, எத்தன விருந்துகள் வந்து இலையில வந்து போட்டு நம்மளுக்கு குடுத்து முன்னாடி உட்கார வச்சு, அத சாப்பிடு அப்படி சொன்னோம்னாலும், அன்பு இல்லாத வீட்டுல வந்து ஆனந்தம் வந்து இருக்காது. அந்த உணவு வந்து நம்மளுக்கு ஜீரணிக்காது. சாப்பிடவே விருப்பம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அது அதே இது நம்ம குறைவாக ஏழ்மையில நம்ம சமைச்சு, அவங்களுக்கு அந்த கஞ்சியே குடுத்தாலும், அத அன்போட பரிமாறும்போது, அந்த அன்புல வந்து நம்ம அவங்க நெறைய விருந்து குடுக்கலையே அப்படிங்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு வராது. எந்நேரம் வந்து கடுகடுன்னு இருக்கிற இல்லறத்துல வந்து எப்படி வந்து நம்ம வந்து நல்லதை வந்து தேட முடியும் இல்லைங்களா? இல்லறம் நல்லறமாக இருக்க அன்பு என்பது வந்து நம்மளுக்கு உச்சமாக இருக்கணும். ஒரு உறவினர்கள் வீட்டிற்கு நம்ம செல்லும்போது, அங்கே அன்பாக வந்து வரவேற்பும், உபசரிப்பும் செய்தா தான் இன்பம் வந்து பெருகும். ஒரு சில இடத்துல வந்து அதிகாரத்தால வந்து வேலை வந்து நடக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்கள அவங்க அ அதிகாரம் செஞ்சா தான் அந்த இடத்துல வந்து வேலை நடக்கும். ஒரு இடத்துல வந்து நம்ம தட்டி கொடுத்து அன்பு வழியில அ வேலை வேலை வந்து நடக்கும். இல்லைங்களா? அன்பு வழியில அவங்கள தட்டி குடுத்து, இந்த வேலைய நீ தான் உன்ன தவிர வேற யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து வேலை நடக்கும். வேலையே செய்யாம ஏமாத்துறவங்கள வந்து அன்பு வழியில வந்து சொல்லி நம்ம வேலை வந்து வாங்க முடியுமா? செய்ய வைக்க முடியுமா? அங்கே வந்து அதிகாரம் என்பது தேவைதான். இல்லைங்களா? தாய், தந்தை குழந்தைகளுக்கு காட்டும் அன்பு, அண்ணன், தங்கை அண்ணன், தங்கை, அண்ணன், தங்கை இருவருக்கும் உள்ள அன்பு, அதாவது அக்கா, தம்பி உறவு, தாத்தா, பாட்டி அன்பு, இன்னும் வந்து உறவினர்களிடம் இணக்கமாக இருக்கும்போது, அங்கே வந்து அன்பு வழியில வந்து இன்பம் வந்து கூடியே இருக்கும். இல்லைங்களா? நமது அருள் தந்தையின் மனைவியான அந்த லோகாம்பாள் அம்மாவின் அன்பு எப்படின்னா, இந்த மனவளக்கலை அன்பர்கள் அனைவருமே நமது குழந்தையாக கருணையோடு பார்த்தாங்க. இல்லைங்களா? ஐயா வந்து நமக்கு குழந்தை இல்லன்னு வருத்தப்படும்போது, அம்மா வந்து இங்க மனவளக்கலை அன்பர்கள் இந்த பேராசிரியர்கள பூரா காட்டித்தான், இவங்கெல்லாம் தான் நம்ம குழந்தையாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த கருணையோட வந்து அந்த குழந்தைங்கள பார்த்தாங்க. எப்பேர்ப்பட்ட உயர்ந்த அன்பு அம்மாகிட்ட இருந்து இருந்திருக்கு. அதே போல மதர் தெரசாவும் அந்த தாய்மை அடையலைன்னா கூட, அவங்க திருமணமே பண்ணலைன்னா கூட, தாய்மை அடையலைன்னா கூட, அந்த தாய் போல மக்களுக்கு வந்து சேவை செய்து, அன்பு வழியில மக்களுக்கு இன்பத்தை வந்து தந்து உதவினாங்க. அந்த தொண்டுக்கு வந்து மிக முக்கியம் வந்து அன்பு தான் இல்லைங்களா? அன்பு வந்து நம்ம மனசுல இல்ல அப்படின்னம்னா, அந்த தொண்டு செய்றதுக்கு நமக்கு அங்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அறநெறி சார்ந்து வாழ மாட்டோம். எங்க கோபத்த நாம வெளிப்படுத்தணும் அப்படின்னம்னா, அந்த தொண்டு வந்து அன்பு வழியில இருக்காது. அதுவும் அந்த மதர் தெரசா செஞ்சது தன்னலமற்ற தொண்டு இல்லைங்களா? இன்றளவும் வந்து நம்ம வந்து அந்த அம்மாவ தேசப்படுறோம்ல, தொண்டுக்கு உதாரணமா சொல்றோம்ல. ஒரு மனிதனின் தேவைகளை கேட்டறிந்து, அன்பாக பேச நேரமில்லாத இந்த உறவுகளும் சமூகமும் தான் இறப்பிற்கு பின் வந்து நேரத்தை வந்து வெற்றியான முறையில் கழித்து, இறந்த பின்னர் வந்து நம்ம வந்து விமர்சனத்த பல கோணங்கள்ல வந்து நம்ம வந்து பேசுறோம் இல்லைங்களா? ஒருத்தருக்கு வந்து என்ன தேவையோ அந்த மனிதனுக்காக சிறிது நேரம் பேசி கேட்டு நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா, மனதுக்கு இதமாக அந்த மனிதனுக்கும் இருந்திருக்கும். மன உளைச்சலும் இருந்திருக்காது. எதையோ வந்து நம்ம வந்து தேடி ஓடி உழைச்சு பொருளீட்டி சேர்த்து வைக்கிறோம். இதெல்லாம் எதற்காக? நம்ம அமைதியாகவும், அன்பாகவும் நம்மளோட மக்களோட மனிதனோட வாழ்றதுக்கு தான் இல்லைங்களா? ஒருத்தன் வந்து மன உளைச்சலா இறந்துட்டான் அப்படின்னம்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பல கோணங்கள்ல வந்து விமர்சனம் வந்து செய்றோம். இப்படித்தான் இதுக்காண்டி இறந்தான், அதுக்காண்டி இறந்தான் நம்ம வந்து சொல்றோம். ஆனா, அந்த இறப்பிற்கு முன்ன வந்து காரணத்த வந்து நம்ம கேட்டு அறிஞ்சுகிட்டு, அந்த பையன் உட்கார்ந்தோ, அந்த பொண்ணுகிட்ட உட்கார்ந்தோ, தாய் தகப்பன்கிட்ட உட்கார்ந்தோ, நம்ம பேசி அவங்களோட தேவைகள வந்து பூர்த்தி செய்றதே இல்ல. அந்த இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நேரத்த வேஸ்ட் பண்ணி, அத தேவையில்லாத நேரத்துல செலவழிச்சு, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோங்கிற விமர்சனத்துக்கு அத வந்து நம்ம என்ன செய்றோம்? பல்வேறு ஆங்கிள்ல வந்து நம்ம யோசிக்கிறோம். அப்போ இன்பமாக வாழ்வதற்கு தானே நம்ம வந்து எல்லா சொத்து சேர்க்கிறோம், பணம் சேர்க்கிறோம், நேரத்த செலவு செஞ்சு வேலை பார்க்குறோம் இல்லைங்களா? எத்தனையோ பெற்றோர்கள் தங்களது பிள்ளைங்கள அந்த அயல் நாடுகளுக்கு அனுப்பிவிட்டு, தனிமையில் வாழ்றத வந்து புலம்புவதையும் நம்ம வந்து கேட்கிறோம் தானே! வருத்தம் அளிக்கத்தக்கதாகவே இருக்கும். அந்த முதியோர் வயசுல, முதுமையில அவங்க பிள்ளைங்கலாம் தூரத்துல இருந்துகிட்டு, அந்த வாழும்போது, அந்த
அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு சேவை இல்லாம, தனக்கு முடியல அப்டின்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக, அன்பு செலுத்த ஆள் இல்லாம எத்தனையோ வந்து முதியோர்கள் வந்து வாழ்றாங்க. இல்லைங்களா? அப்போ அந்த தாய், தந்தை வந்து தன்னோட கடமைய பிள்ளைங்களுக்கு சரியா செய்யும்போது, அந்த பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய அந்த அ ப அந்த பசங்க வந்து தாய், தந்தைகளுக்கு உட்கார்ந்து நேரம் ஒதுக்கி செலவு செய்றதில்லைங்கிறது தான் இன்னைக்கு சமூகம் வந்து நெறைய வந்து அ ஊடகங்கள் வழியா நம்மளுக்கு சொல்லுது. வாழும் வரையில் இன்ப, துன்ப உணர்வுகளை பகிர்ந்து, புரிந்து கொண்டு நம்ம வந்து வாழும்போது, அன்பு வழியில் இன்பம் வந்து பெருகிக்கிட்டே போறத நாம வந்து உணரலாம். அப்போ அன்பு எங்க இருக்குதோ, அது ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு தேவையானத கருணைங்கிறது வழங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அன்பு வழியில் நாம இன்பமாக வாழ, சிறிது நேரத்தை நாம ஒதுக்கி உறவுகள்ட்டயும், பிள்ளைங்ககிட்டயும், பெற்றோர்கள்கிட்டயும், நட்புகள்ட்டயும் நாம பகிர்ந்து அன்பு வழியில இன்பத்த பெருக்கிட்டு நம்ம வாழ்வோம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை பொறுப்பாசிரியர்கள் அனைவருக்கும், எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி. தாங்களும் தங்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான தலைப்பில் அன்பு வழியில் இன்பம் பெருகும் என்ற தலைப்பில் அருமையான கதைகளை கூறி